வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அலி கமேனி இறுதிச் சடங்கு. ஈரானில் 3000 கல்லறைகள் அவசரமாக தோண்டப்பட்டதன் பின்னணி என்ன? கசிந்தது ரகசிய திட்டம். ஈரானில் அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு பயங்கரவாத சதி முறியடிப்பு. பல குழுக்கள் கைது. ஆயுதங்கள் பறிமுதல். தெற்கு பிரான்சில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீ. ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றம். ஐரோப்பாவின் குடியேற்ற கொள்கை தவறானது. டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான விமர்சனம். தைவான் எல்லையில் சீனாவின் புதிய கடலோர காவல்படை ரோந்து. கடல்சார் பதற்றம் உச்சக்கட்டம். அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டு ஈரானின் உச்சத்தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்குகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதன் பின்னணியில் பெரும் அசம்பாவிதங்களை எதிர்கொள்ள ஈரான் அதிகாரிகள் தீட்டியுள்ள அதனடி அவசர கால திட்டம் குறித்த ரகசிய தகவல்கள் கசிந்துள்ளன. ஈரானின் உச்சத்தலைவர் அலி கமேனி உயிரிழந்து 2 மாதங்களாகியும் தொடர் போர் சூழல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அவரது உடல் அடக்கம் செய்யப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது தொடங்கியுள்ள இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 1500 முதல் 3000 பேர் வரை உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக ஈரான் அதிகாரிகள் கணித்துள்ளனர். இதுகுறித்து ஜெர்மனியின் பிரபல டி வெல்ட் நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில், ஊர்வலத்தின் போது உயிரிழப்பவர்கள் மற்றும் காணாமல் போவோரை கையாள்வதற்காக அதிகாரிகள் தனிக்குழு ஒன்றை அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பெஹஷ்ட் இஜாக்ட்ரா மயானத்தில் ஆயிரக்கணக்கான புதிய கல்லறைகள் அவசரமாக தோண்டப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதை உள்ளூர் நகராட்சி ஊழியர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கொளுத்தும் வெயிலிலும் கட்டுக்கிடங்காத கூட்டமும் இருக்கும் போது என்ன நடக்கும் என்று தெரியாது என்பதால் 3000 பேர் வரை இறந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது என்று அவர் பீதியுடன் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமையன்று தெஹ்ரானில் தொடங்கிய கமேனியின் இறுதிச் சடங்கு பயணம் புனித நகரமான கோம் வழியாக ஈராக்கின் நஜாப் மற்றும் கர்பாலா நகரங்களுக்கும் கொண்டு செல்லப்படவுள்ளது. இறுதியாக வரும் வியாழக்கிழமை மஷாத் நகரில் உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது. தெஹ்ரான் முழுவதும் வாகன போக்குவரத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. வெளியூர்களிலிருந்து வரும் லட்சக்கணக்கான மக்களுக்காக பள்ளிகளும் மசூதிகளும் தங்கும் விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன. ஈரானில் இறுதி ஊர்வலங்களின் போது மக்கள் இறப்பது இது முதல் முறையல்ல. 2020 தளபதி காசிம் சுலைமானியின் இறுதி ஊர்வல கூட்ட நெரிசலில் சிக்கி 56 பேர் உயிரிழந்தனர். 1989 ருஹல்லா கமேனியின் இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட குழப்பத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசல் மட்டுமின்றி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல் அச்சுறுத்தலும் நிலவுகிறது. குறிப்பாக ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக கருதப்படும் முஜ்தபா கமேனி தங்களது மரண பட்டியலில் உள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து ஈரான் புரட்சிகர காவல்படை உச்சக்கட்ட எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஈரானுக்குள் செயல்பட்டு வரும் குர்திஸ் ஆயுத குழுக்கள், பலோச் பிரிவினைவாதிகள் மற்றும் தடை செய்யப்பட்ட எம்இகே போன்ற உள்நாட்டு அமைப்புகளாலும் ஆபத்து இருப்பதாக ஈரான் அரசு சந்தேகிக்கின்றது. இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தங்களின் பாதுகாப்பு பலத்தை உலகிற்கு காட்ட ஈரானின் முக்கிய தலைவர்கள் இந்த ஊர்வலங்களில் பொதுவழியில் பங்கேற்று வருகின்றனர். ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் பயங்கரவாத மற்றும் நாசவேலை செயல்களை நடத்த சதித்திட்டம் தீட்டியிருந்த பல பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக தங்களது படைகள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஈரான் உளவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று ஈரான் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறைகளுடன் தொடர்புடைய 4 பயங்கரவாத குழுக்கள் ஈரான் ஷாகர், காஸ் மற்றும் தப்தான் ஆகிய நகரங்களில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை சேர்ந்த படை வீரர்கள் மற்றும் சட்ட அமலாக்க படையினருடன் இணைந்து இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கைகளின் போது 5 முக்கிய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். ஆயுத மோதல்களில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். நெக்ஷகர் மற்றும் கஸ்ர்-இ ஹந்த் நகரங்களில் உள்ள ராணுவ பிரிவுகள் மற்றும் நீதித்துறை மையங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஈடுபட்டிருந்த மற்றொரு 5 பேர் கொண்ட பயங்கரவாத குழுவும் கைது செய்யப்பட்டுள்ளது. கைதான தக்ப்ரி பயங்கரவாதிகள் குண்டுவெடிப்புகள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்டு படுகொலைகளை நடத்துவது குறித்து வெளிநாடுகளில் பயிற்சி பெற்று எல்லை தாண்டி ஈரானுக்குள் ஊடுருவியவர்கள் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் தெஹ்ரானின் IRGC சையத் அல் ஷோகதா தளத்தில் மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களில் மட்டும் வெளிநாட்டு மற்றும் ஈரான் எதிர்ப்பு உள்துறை சேவைகளுடன் தொடர்புடைய மேலும் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் வெளிநாடுகளுக்கு ரகசிய காணொலி காட்சிகள் மற்றும் பிரத்யேக செய்திகளை அனுப்ப முயன்று வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஜனவரி மாதம்
வெளிநாடுகளின் ஆதரவுடன் நடந்த கலவரங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்து அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவு பெற்று 17 கூலிப்படையினர் மற்றும் 10க்கும் மேற்பட்ட உளவாளிகளை ஈரானிய உளவுப் படைகள் கைது செய்துள்ளன. இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்பட்ட கடுமையான துல்லியமான உளவு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த நபர்கள் தனித்தனி பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது கண்டறியப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு பிரான்சில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை மற்றும் பல தணல் காற்று காரணமாக அப்பகுதியில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி பெரும் பேரழிவை ஏற்படுத்தி வருகின்றது. கடந்த சில நாட்களில் மட்டும் பிரான்ஸ் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட பெரிய காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காட்டுத்தீயின் தீவிரம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் உள்ளூர் மக்கள் மற்றும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் தங்களது இருப்பிடங்களை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்துகளால் தெற்கு பிரான்சின் முக்கிய போக்குவரத்து சேவைகளும் கடுமையாக முடங்கியுள்ளன. குறிப்பாக பெசர்ஸ் மற்றும் ஸ்பெயின் எல்லைக்குள் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ஏனைய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி ஹெரால்ட் பகுதியில் தொடங்கிய இந்த காட்டுத்தீ அப்பகுதிக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆட் மாவட்டமும் இந்த தீயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டுவர பிரான்ஸ் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 2000 தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக களத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வான்வெளி தீயணைப்பு விமானங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மீட்புக் குழுவினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளின் தாராளமய குடியேற்ற கொள்கைகள் மிகவும் தீவிரமானது மற்றும் ஆபத்தானது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் தற்போதைய குடியேற்ற கொள்கை மிகவும் தாராளமயமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த மாற்றம் மிக குறுகிய கால இடைவெளியிலேயே பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரித்துள்ளார். அவர் தனது பதிவில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளதாவது 3 உலக நாடுகளைச் சேர்ந்த குற்றவாளிகளை தங்கள் நாடுகளுக்குள் அனுமதிப்பதன் மூலம் தங்களது சொந்த நாடும் ஒரு 3ஆம் உலக நாடாக மாறிவிடும் என்பதை ஐரோப்பிய நாடுகள் தற்போதுதான் உணரத் தொடங்கியுள்ளன. இறுதியாக தற்போதைய உலகளாவிய அரசியல் சூழலில் தனது அரசியல் வருகை என்பது மிகவும் சரியான நேரத்தில் நிகழ்ந்துள்ளது என்று அவர் பெருமிதம் கொண்டுள்ளார். நான் மிக சரியான நேரத்தில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் என்று ட்ரம்ப் தனது பதிவை நிறைவு செய்துள்ளார். சர்வதேச நாடுகளின் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி தைவானின் கிழக்கு கடற்பகுதியில் சீனா தனது புதிய கடலோர காவல்படை ரோந்து பணியை தொடங்கியுள்ளது. தைவானை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான சீனாவின் ஒரு தந்திரோபாய நகர்வாகவே இந்த அத்துமீறல் பார்க்கப்படுகிறது. சீன கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தைவானின் கிழக்கு கடற்பகுதியில் தங்களது சட்ட அமலாக்க ரோந்து பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டு கடல் பகுதிகளில் இதுபோன்ற ரோந்து பணிகள் இனிவரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் சீனா திட்டவட்டமாக கூறியுள்ளது. கடந்த ஒரு மாத காலத்தில் சீனா இத்தகைய கூட்டு ரோந்து பணியை மேற்கொள்வது இது 2வது முறையாகும். சீனாவின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கைக்கு தைவான் கடலோர காவல்படை உடனடியாக பதிலடி கொடுத்துள்ளது. சீனாவின் நடமாட்டங்களை கண்காணிக்க தனது சொந்த போர்க்கப்பல்களை தைவான் அப்பகுதிக்கு அனுப்பியுள்ளது. எங்கள் கடல் பகுதியில் அத்துமீறும் சீன கப்பல்களை வெளியேற்ற தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று தைவான் எச்சரித்துள்ளது. மேலும் தைவானி கடல் பகுதியில் உள்ள தனது நாட்டு வர்த்தக மற்றும் சிவிலியன் கப்பல்கள் சீனாவின் கடலோர காவல்படை விடுக்கும் எந்தவொரு சோதனை அல்லது ஆய்வு கோரிக்கைகளையும் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று தைவான் அரசு அறிவுறுத்தியுள்ளது. வரலாற்று ரீதியாக தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்றே சீனா தொடர்ந்து உரிமை கோரி வருகின்றது. ஆனால் தைவான் தன்னை ஒரு தனி இறையாண்மை கொண்ட நாடாக கருதுகின்றது. சமீபத்தில் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் தங்களின் கடல் எல்லைகள் குறித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கியதற்கு பதிலடியாகவே சீனா இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவின் இந்த அத்துமுறல் தைவான் அரசுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதோடு சர்வதேச அளவில் பெரும் கவலையையும் தூண்டியுள்ளது. இந்த விவகாரம் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய வல்லரசு நாடுகளுடனான சீனாவின் ராஜதந்திர மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.